ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது என்ன அப்படின்னா, இந்த போதைப் பொருட்கள். இந்த போதைப் பொருட்கள் ஸ்கூல் போகிற பசங்க, காலேஜ் போகிற பசங்க இவங்களாம் பயன்படுத்துறதுனால தான் குற்றங்கள் ஒரு சைடு அதிகமாகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு எத்தனையோ கொலைகள் நடக்குது. அதேமாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்குது தமிழ்நாட்டில். சாதாரணமாக ஒரு காலேஜ் போகிற பையனோ, ஸ்கூல் போகிற பையனோ நார்மல் மனநிலையில் இருக்கிறப்ப, நல்லா இருக்கிறப்ப அது எதையுமே பண்ணுறது கிடையாது. பட் போதைப் பொருள் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள அறியாமலே பார்த்திங்கன்னா பல தவறுகள் பண்ணுறாங்க. அது கடந்த திமுக ஆட்சியில் அந்த போதைப் பொருள் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாகவே இருந்துச்சு. அப்போ அது மாணவர்களை பாதிக்குது. இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்தியா பொறுத்த வரைக்கும் அதிகமாக யங்ஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்போ வளர்ந்து வரக்கூடிய இளம் தலைமுறையினர் இந்த மாதிரி போதைப் பொருட்கள் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய எதிர்காலம் வீணாக போகிறப்ப அது நாட்டினுடைய எதிர்காலத்தை தான் பாதிக்கும். இன்னொரு புறம் நம்ம தமிழ்நாடு அளவில் எடுத்துக்கிட்டோன்னா அதை குறைக்கணும், கண்ட்ரோல் பண்ணணும். ஒரே நாளில் எல்லாத்தையும் மாற்றிட முடியாது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணோம் அப்படின்னா குறைக்க முடியும். அப்போ அடுத்த ஆக்ஷனாக தளபதி விஜய் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை தான் செய்ய போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இப்போதைக்கு விஜய் முதலமைச்சராக வந்த பிறகு முடிஞ்ச வரைக்கும் ஊழலை கம்மி பண்ணி வந்துட்டுருக்காரு. ஊழல் பண்ணவங்களை ஒவ்வொருத்தங்க மேலேயுமே நடவடிக்கை எடுத்து வந்துட்டுருக்காரு. அதே மாதிரி இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலாம், ஒரு மேடையும் மைக்கும் கிடச்சிருச்சுன்னா யாரை வேணாலும் திட்டலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லை மீறி பேசுகிறவங்கள அரெஸ்ட்டும் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ தான் மேடையில் யார் பேசினாலும், அது தாவேக கட்சியில் இருக்கவங்க பேசினாலுமே நாவடக்கத்தோட கண்ணியத்தோடு விமர்சனத்தை முன்வைப்பாங்க. இதனுடைய தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் இப்போ லயாலா மணி அவர்களை பாடநூல் கழகத்துக்குள்ளெல்லாம் தலைவராக கொண்டு வந்திருக்காரு. அப்போ விஜய் அவர்கள் அவருடைய அமைச்சரவையில் அவர் கூட இருக்கவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, 8ஆம் வகுப்புக்கு மேலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த போதைப் பொருள் சம்மந்தமான விழிப்புணர்வு கொண்டு வர மாதிரி நீங்கள் சிலபஸ்குள்ளே கண்டென்ட்டை கொடுங்க. அதே மாதிரி பெற்றோர்களுக்கும் இது சம்மந்தமான விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே வந்துடுங்க. ஒரு படி மேலே போய் தளபதி விஜய் அவர்களே பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் அவங்க முன்னிலையில் இந்த போதைப் பொருள் பயன்படுத்துறதுனால எவ்வளோ பிரச்சனை வருது, எதிர்காலம் பசங்களோட எதிர்காலம் எந்த அளவுக்கு வீணாகுது, அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச்சுமே கொடுக்கறதா இருக்காராம். நன்றி.